திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்த வடகொல்லி பகுதியைச் சேர்ந்தவர் சாம்ராஜ் மகன் சங்கர். இவர் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் சங்கர் இருசக்கர வாகனத்தில் நாட்டரம்பள்ளி சென்று மீண்டும் வந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தை வீட்டில் நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் வீட்டிற்கு பின்புறம் உள்ள விவசாய நிலத்தில் சங்கர் மற்றும் அவருடைய மனைவி பூங்கொடி ஆகிய இருவரும் விவசாயம் செய்து கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் பூங்கொடி கணவருக்கு சாப்பாடு எடுத்து செல்வதற்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் புகை வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அவர் வீட்டை திறந்து பார்த்தபொழுது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பின்னர் பூங்கொடி உடனடியாக நாட்டரம்பள்ளி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதற்குள் இருசக்கர வாகனம் முழுமையாக எரிந்து நாசமானது. மேலும் இது குறித்து நாட்டரம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்து நாசமான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.